இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்ட தோழர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டுள்ள அனைத்து அமைப்புகளின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தோழர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பெரியார் இருவரை பற்றியும் பேச வேண்டியிருந்தது. பொதுவாக அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் பேசுகிறதுனா நிறைய பேசலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பிறந்த நாளில் அவர் ரிசர்வ் பேங்க் தொடங்கினது, அது உருவாக்குனது, இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குனது, இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. பெரியாரை பற்றி பேசினாலும் அந்த மாதிரி தான். அவர் கல்லுக்கடை மறியலில் இருந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. இப்போ கடவுள் மறுப்பு எல்லாமே பேசுவோம். ஆனால் இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் பொதுவான ஒரு கருத்து இருக்குது. ரெண்டு பேருக்கும் பொதுவாக பல கருத்துகள் இருக்குது. பொதுவான ஒரு கருத்து, அதிகம் விவாதிக்கப்படாத ஒரு கருத்துனா அது மத மாற்றம் பற்றியது தான். அம்பேத்கரை பெரியாரை ரெண்டு பேரையுமே நம்ம ஒரு கடவுளாகவோ ஒரு நம்மளோட உயர்வாகவோ பார்க்காம அவங்களோட கருத்தியலை நமக்கான ஆயுதங்களாக பயன்படுத்தணும். நம்மளோட இழிவிலிருந்து வெளியேறதுக்கான, விடுதலை பெறுவதற்கான சரியான ஆயுதங்களாக பெரியாரையும் அம்பேத்கரையும் பயன்படுத்தணும். அப்படின்னா அந்த அம்பேத்கரும் பெரியாரும் ஆயுதங்களாக எதை எடுத்தார்கள் அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். பொதுவான விஷயங்கள் வேறு. பொதுவான மக்கள், எல்லா தரப்பு மக்களும் அம்பேத்கரை ஏற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. எல்லா தரப்பு மக்களும் பெரியாரை ஏற்றுக்கிறதுக்கான கருத்துக்களும் நிறைய திட்டங்களும் பெரியார் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ரொம்ப ஷார்ப்பாக அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு ஆயுதமாக கையில் எடுத்த விஷயங்களை பற்றி மட்டும் நான் பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் குறைவு தான். ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சில விஷயங்களை பேசணுங்கிறதால அதை முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசுவோம். குறிப்பாக மத மாற்றத்தை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு முன்னாடி பேசின தோழர், தமிழ் புலிகள் கட்சியின் தோழர் முத்துக்குமாரை தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். பெரியாரை அம்பேத்கரை வச்சு, அதாவது பௌத்தம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பெரியாரை இழிவுபடுத்துறது, பெரியாரின் ஆயுதமாக இருந்த நாத்திகத்தை கொச்சைப்படுத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு முகநூலில் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தோழர் சரியான பதிலை, மிக கடுமையான பதிலை அவர் சொன்னார். உண்மையை வரவேற்க வேண்டிய ஒரு பதில் அது. தமிழ் புலிகள் கட்சியில் இருக்கிற ஒரு மாநில பொறுப்பாளர் நாத்திகத்தை, எந்த மதமும் வேணாம், நாத்திகம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே வரவேற்க வேண்டியது. அவங்களோட செயல்பாடுகளுக்கும் இந்த மாதிரி உரைகளுக்கும் நாம் பெரியாரிஸ்டுகளாக நாங்கள் நிச்சயமாக துணை நிற்கணும். அதே மாதிரி இப்போ எப்படி பெரியாரை பௌத்தம் அப்படிங்கிறத வச்சு எதிராக காட்டுறாங்களோ, அதே மாதிரி அம்பேத்கரையும் இழிவுபடுத்த அம்பேத்கரை இழிவுபடுத்துறது வேறு, அது தனியாக சாதிக்காரன் கூட பண்ணுவான், எல்லா சாதிக்காரன் பண்ணுறான். ஆனால் பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லிக்கூடும் சிலரே கூட அம்பேத்கரோட மிக முக்கியமான ஆயுதமான மத மாற்றத்தை கொச்சைப்படுத்துறது, பெரியாரின் ஆயுதமான நாத்திகம், பெரியாரின் இலக்கான நாத்திகம், அதை முன்னிறுத்தி அம்பேத்கரின் இலக்காக இருந்த அம்பேத்கர் முழு விடுதலைக்கு வழி அப்படின்னு சொன்ன மத மாற்றம் அப்படிங்கிறத கொச்சப்படுத்துறது, அதுவும் நடக்குது. அப்போ ஒரு பெரியாரிஸ்டாக இருக்க நான் நாத்திகன், அதில் மாற்று கருத்து இல்லை, நாத்திகத்தான் பரப்புவேன், அதுதான் என்னோடய வாழ்வியல், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நாத்திகத்தை முன்னிறுத்தி அம்பேத்கரின் ஆயுதத்தை நீங்கள் மலினப்படுத்தணும்னு நினச்சா அதை தடுக்கிற அதை அம்பலப்படுத்த வேண்டிய முதல் ஆளாகவும் பெரியாரிஸ்ட் தான், அதுவும் நாத்திகம்தான் இருப்பாங்கிறத நான் இந்த உரை மூலமாக தெளிவாக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அம்பேத்கரின் நாத்திகம் அல்லது அம்பேத்கரின் மதமாற்றம், பெரியாரின் நாத்திகம் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்பேத்கரின் மதமாற்றத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெரியார் மதமாற்றத்தை பற்றி என்ன சொன்னாருங்கிறதான் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஏற்கனவே ஒரு புத்தகமாக கூட போட்டோம், இந்துவாக இறக்க போவதில்லை அப்படின்னு பெரியார் பேசின ஒரு உரையாடலை வச்சு ஒரு புத்தகமாக, அதவே தலைப்பாக வச்சு ஒரு புத்தகம் போட்டோம். அந்த புத்தகத்துக்கு எதிர்வினையாக பல வந்திருக்கு. அது வேறு விஷயம். அது ரொம்ப விரிவாக அந்த எதிர்வினைக்குள்ள நான் போகல. ஒரு சில முக்கியமான நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயத்தை மட்டும் இந்த உரையில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக நாத்திகத்தை பரிந்துரைத்த பெரியார், நாத்திகம்தான் என்னோட அதிகாரப்பூர்வ இலக்கு, நாத்திக வாழ்வியல் தான் என்னோட வாழ்வியல் அப்படின்னு சொன்ன பெரியார் மதமாற்றத்தை ஏன் சொன்னார்?
ஒரு நாத்திகராக இருக்கிறவங்கள வந்து நானே ஒரு நாத்திகர் அப்படின்னா, நான் நாத்திகனே போய் இன்னொரு மதத்தை ஏற்றுக்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அதுக்கு வந்து பெரியாரோட மற்ற சில அணுகுமுறையும் பார்த்தா தான் நமக்கு அது புரிய முடியும், அது புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வேறு சில அணுகுமுறை, வேறு சில விஷயங்களில் பெரியார் என்ன மாதிரி பண்ணியிருக்காருங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நான் மத மாற்றத்துக்கு வர்றேன். குறிப்பாக தேர்தல் அரசியல், எலெக்ஷனில் நிற்கிறவங்க ஓட்டு போடுறது, ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ எம்பியை தேர்ந்தெடுக்கிறது, முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற இந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத பெரியார் ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னா இல்லை. பெரியாரோட இலக்கு அப்படின்னா, பெரியாரோட அதிகாரப்பூர்வ இலக்கு அப்படின்னு சொன்னால் ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகத்தை பெரியார் பேசவே இல்லை, பேசுகிறார். அதாவது ஜனநாயக தேர்தலில் சில நிலைப்பாடுகள் எடுக்கிறாரு. ஆனால் அவர் கொள்கை அதுவா அப்படின்னா அவர் தனித்தமிழ்நாடு கேட்குறாரு. தன்னோட இறுதி உரையில் கூட தனித்தமிழ்நாடு தான் அவரோட முழக்கமாக வச்சார். அவர் அதுக்காகத்தான் பேசினார். கடைசி காலகட்டங்களில் முழுக்க தனித்தமிழ்நாடு தான். இல்லை பொதுவாக இப்போ பெரியாரை பற்றி பெரியார் யார் அப்படின்னு ஒரு அடையாளமாக குறிப்பாக சொல்லணும்னா கூட, ஒரு வரியில் சொல்லலாம் அப்படின்னா கூட, பொது உரிமையோடு கூடிய பொது உடைமை சமுதாயம் உருவாக்குறது தான் பெரியாரியல். அதுதான் சொல்ல முடியும். பெரியாரை பற்றி சுருக்கமாக சொல்லலான்னா பொது உரிமையோடு கூடிய பொது உடைமை சமுதாயம் அமைக்கிறது தான் பெரியாரியல், அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவாக எதாவது சொல்லலாமா அப்படின்னா, ஏன்னா இப்போ அவர் நான் சொல்கிற இலக்கை அடையிறதுக்கு இன்னும் 500 வருஷம் ஆகலாம், 1000 வருஷம் ஆகலாம். அதுக்கு முன்னாடி எதாவது சொல்லலாமான்னா தனித்தமிழ்நாடு தான் பெரியார் சொன்னார். அப்படி தான் சொல்ல முடியும். அவர் எல்லா வகையான கொள்கைகளையும் செயல்படுத்துறதுக்கான ஒரு தளமாக, ஒரு களமாக, ஒரு கருவியாக தனித்தமிழ்நாட்டை அவர் பேசினார். அது மறுப்பு கருத்து இல்லை. தேர்தல் அரசியல் அவர் ஏற்றுக்கிட்டாரானா இடைக்கால ஏற்பாடை ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான். அவரோட இலக்கு 1931 சொல்கிறாரு. பிப்ரவரி 8 குடியரசில் தெளிவாக சொல்கிறாரு, இந்த நாடு வந்து கமால் பாட்ஷான்னு துருக்கியில் அதிபர் இருந்தார். அவர் ஒரு நாத்திகர், இஸ்லாமிய நாட்டில் இருந்த ஒரு நாத்திக அரசர், நாத்திக மன்னர். அவரை சொல்கிறார், நாத்திக தலைவர். அவரை சொல்கிறாரு, கமால் பாட்ஷா மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியோ இல்லை லெனின் மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியோ தான் இந்த நாட்டுக்கு தேவை. அதுதான் உண்மையாகவே அந்த லெனின் ஆட்சியோ கமால் பாட்ஷா ஆட்சியோ தான் இந்த நாட்டுக்கு உண்மையாகவே மனிதநேய ஆட்சியாக இருக்கும். அதுதான் மனித நாயக ஆட்சியாக இருக்கும். அதாவது ஜனநாயக ஆட்சியாக அதுதான் சொல்கிறாரு. அந்த லெனினோட சர்வாதிகாரமும் கமால் பாட்ஷாவோட சர்வாதிகாரம் தான் உண்மையான மனிதநேய மனித ஆட்சியாக இருக்குன்னே சொல்கிறார். இது 31 சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 68 ஒரு வார்த்தை சொல்கிறார், ரொம்ப கடுமையான வார்த்தை. அது ரொம்ப விரிவாக இருக்குது, நான் கூட படிக்கல, விட்டுருவோம். ஏன்னா அதில் என்ன சொல்கிறேன் சுருக்கமாக 68 நான் சொல்கிறது. 68 என்ன சொல்கிறேன்னா, கடவுள் நம்பிக்கை எவ்வளவு முட்டாள்தனமானதோ அதற்கு இணையான முட்டாள்தனம் ஜனநாயகங்கிறார். இதை விட ஜனநாயகத்தை அவர் அதை 31 சொன்னாருங்க. எப்பயோ சொன்னார். அதை வந்து இப்போ தேர்தல் நம்ம பேச வேண்டாம். அப்போ தேர்தலுங்க முறையே 31 இல்லை, இந்தியா சுதந்திரம் வாங்கலை, அதனால பேசியிருக்கலாம். இல்லை அப்போ திமுக உருவாகலை, அதனால பேசியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் 68 பேசுகிறாரு. தான் சாகும்போது இறுதி உரையிலையும் இறுதி உரையெல்லாம் பேசுகிறாருன்னா, திமுக வந்தால் என்ன மாநிலங்களுக்கு சில சுயாட்சி கேட்பாங்க, மாநிலங்களுக்கு சில உரிமைகள் கேட்பாங்க, அவ்வளோதான் அவங்க செய்ய முடியும். அவங்க நம்ம தொல்லை பண்ண வேண்டாம், நாம் நாடு வாங்கலாம் அப்படின்னு தான் இறுதி உரையிலே சொல்கிறாரு. அப்போ அவர் இலக்கு வந்து தேர்தல் அரசியல், அதில் திமுக ஜெயிக்க வைக்கிறது, இல்லை காமராஜரை ஜெயிக்க வைக்கிறது, அது இல்லை. அவரை பொறுத்தவரை தனிநாடு, பொது உரிமையோடு கூடிய பொது உடைமை சமுதாயம், இதுதான் இலக்கு. ஆனால் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறது 2 எடுத்துக்காட்டு, 31 சொன்னேன், 68 சொன்னேன், இறுதி உரையை சொல்கிறேன். ஆனால் திராவிடர் விடுதலை கழகம் புத்தகமே போட்டிருக்காங்க, ஜனநாயகம் பேரில் புத்தகம் போட்டிருக்காங்க. பெரியார் தீகா வந்தப்போ அந்த புத்தகம் வந்துச்சு, ஜனநாயகம் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே பெரியார் பேசின புத்தகமாகவே இருக்குது. இப்போயும் திமுகவோட வெப்சைட்டில் அது இலவசமாகவே கிடைக்கும். அப்போ ஜனநாயகத்தை இவ்வளோ கராராக முட்டாள்தனம்னு சொன்னால், கடவுள் தன்மையும் ஜனநாயகமும் ஒன்றுன்னு சொன்ன பெரியார் தேர்தலில், அதாவது நீதி கட்சி அரசாங்கம் முதல் உருவான காலத்துலேயும் சரி, அவர் சாகும்போது நடந்த கடைசி தேர்தலையும் சரி, இல்லை 1952 இந்தியா சுதந்திரம் வாங்கின பின்னாடி நடந்த முதல் தேர்தலையும் சரி, எல்லாத்துலேயும் முக்கியமான பங்கு வச்சார். தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக களமிறங்கினார். 52 தேர்தலை பொறுத்தவரை, இந்தியாவில் நடந்த முதல் தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணியை அவர் தான் உருவாக்குறாரு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு திராவிட நாட்டுக்கு தனி திராவிட நாட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் தேர்தலில் கூட்டணிக்கே வருவோன்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இது தேர்தல், அவ்வளோதான். இங்கே போய் நீ தேர்தலில் வந்து நீங்கள் தனித்தமிழ்நாடு வேணும், தனி திராவிட நாடு வேணும் அப்படிங்கிற டிமாண்டெல்லாம் வைக்காதீங்க.
காங்கிரஸை தோக்கடிக்கணும், அந்த ஒற்றை நோக்கம். அதை மட்டும் வச்சுட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறார் பெரியார். அந்த அளவுக்கு, அதாவது பெரியார் தனித்தன்மையோட கேட்குறவர் தான். அப்படி கேட்டால் கூட தேர்தலில் அந்த முழக்கத்தை வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்தில், அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பேசணும்னு பயிற்சி வகுப்பை நடத்துகிறாரு. தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பேசணும்னு பயிற்சி வகுப்பை நடத்தினார் 52 தேர்தலுக்கு. தன்னோட இறுதி ஆண்டு வரைக்கும் தேர்தலில் அவர் பணியாற்றி இருக்கார், பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. அப்போ ஜனநாயகம் முட்டாள்தனம்னு சொன்னவர் ஜனநாயகத்தை கடவுளுக்கு நிகராக அயோக்கியத்தனம்னு சொல்கிறார். அது ரொம்ப விரிவான உரை, அது நான் அதில் நேரம் ஆயிரும். அப்போ இவ்வளவு கராராக ஜனநாயகத்தை பேசின பெரியார் ஏன் தேர்தல் அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு? அதுதான் அதிகாரப்பூர்வ இலக்குக்கும் செயல் இலக்குக்கும் உள்ள வித்தியாசம். தேர்தல் அரசியலில் திமுகவையோ காங்கிரஸையோ காமராஜரையோ ஆதரித்து ஒரு முதலமைச்சரை உருவாக்குறது, அதிகாரங்கள் மிக 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 குறைவான அதிகாரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்மால் இருக்கணும், நம்ம கொள்கை செய்கிறவங்க இருக்கணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஈரோட்டில் அம்பேத்கர் சிலை வந்தது. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்தால் இந்த இடத்துல அம்பேத்கர் சிலை வந்திருக்குமா அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். அப்போ பெரியாரோட அணுகுமுறை அதுதான். எனக்கு தனித்தமிழ்நாடு வரும், நான் தனித்தமிழ்நாடு வந்த பின்னாடி நான் ஈரோட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அம்பேத்கர் சிலை வைக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அவர் பெரியார் சொல்லலை. இல்லை இன்றைக்கி இருக்க ஆசிரியர் வீரமணி அப்படி சொல்லலை. இல்லை இன்றைக்கி இருக்க எந்த திராவிடருக்கும் அப்படி சொல்லலை. அவங்க என்ன செய்கிறாங்க, தனித்தமிழ்நாடு வரட்டும், போராட்டம் வரும்போது நாமளும் நிற்போம், இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறதுல நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட அரசியல் சட்டம் உருவாக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரியார் இந்திய அரசியல் சட்டத்தை எரிச்சார். அம்பேத்கரை எழுதியிருந்தாலும் கூட அந்த அரசியல் சட்டத்தை எரிச்சார். கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில், பெரியார் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான, மிக வீரமான, மிக கடுமையான, மிக இழப்புகளை சந்தித்த போராட்டம்னா இந்திய அரசியல் சட்ட பிரிவுகளை எரித்த போராட்டம் தான். அது அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் தான். ஆனால் அது அம்பேத்கர் எழுதின எரிச்சாரா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா 1931 இந்த அரசியல் சட்டத்துக்கான அடிப்படை அஸ்திவாரங்கிறத அப்பவே போட்டாங்க 1931. அப்போ அம்பேத்கர் சட்டத்தை எழுதுவாரெலாம் யாருக்கும் தெரியாது. 1931 மார்ச் 27 கராச்சி காங்கிரஸ்னு ஒரு அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு நடக்குது. கராச்சிங்கிற ஊரில் நடக்குது. இப்போ பாகிஸ்தானில் இருக்குது கராச்சி. அது அப்போ ஒன்றா இருந்தப்போ நடந்த மாநாடு. அந்த மாநாட்டில் இந்தியா விடுதலை வாங்க போகிறாங்க. அதாவது 1931 நடக்குது மாநாடு. அதில் என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு விடுதலை வரப்போகுது. இந்தியாவுக்கு விடுதலை வந்தால் அப்போ ஒரு அரசியல் சட்டம், நம்மளை ஆடுறதுக்கான ஒரு அரசியல் சட்டம் உருவாக்கணும். அந்த அரசியல் சட்டத்தில் என்னென்னலாம் இடம்பெறலாம், மக்களுக்கு அடிப்படை உரிமையெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன அடிப்படை உரிமையாக வரையறுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த பிரஜா உரிமை தீர்மானம்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. பழைய குடியரசு பார்த்திங்கன்னா அதில் அந்த விளக்கமாக வரும். அதில் 20 தீர்மானம் போடுறாங்க. அந்த 20ல் 3வது தீர்மானம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மதத்துக்காரங்களோட மதத்தை பரப்புறதுக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கும் பின்பற்றுறதுக்கும் முழு உரிமை அளிப்பது, எல்லா மதங்களுடைய பழக்க வழக்கங்களை பாதுகாப்பது அப்படின்னு ஒரு தீர்மானம். அந்த 3வது தீர்மானம். அந்த 3வது தீர்மானத்தில் ABCDலாம் 4 இருக்குது. இதெல்லாம் விரிவாக போடுறாங்க. அப்போ இந்த பழக்க வழக்கத்தை, இப்போ எல்லா மதங்களோடைய பழக்க வழக்கத்தை பாதுகாப்பது, எல்லா மதத்தையும் பின்பற்றதுக்கான உரிமையை கொடுக்கறது அப்படிங்கிறது 31 கராச்சி காங்கிரஸ்லேயே வருது. அப்போவே பெரியார் மார்ச் 27 31 31வது வருஷம் மாநாடு நடக்குது. அதுலேயே அந்த 24 நாளில் 5/4/31 குடியரசுலேயே பெரியார் அதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறார். தெளிவாக அந்த மாநாடு தீர்மானம்லாம் போட்டு புதுசாக பார்ப்பான். பழக்க வழக்கம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறான். மத சுதந்திர உரிமை அப்படிங்கிற பேரில் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறான். இது நமக்கு மிகப்பெரிய கேடாக இருக்க போது. நம்ம மக்களோட வாழ்க்கை இது வரைக்கும் கொஞ்சம் உரிமையை நாம் அடைஞ்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் கொழி தோண்டி புரைக்கிறதுக்கான ஏற்பாடு இந்த 2 வார்த்தையில் இந்த தீர்மானங்களில் அடங்கியிருக்குன்னு 31 பெரியார் பேசுகிறார். அதை தொடர்ந்து 31 ஒரு அரசியல் சட்டம் வருது, 35 வருது, அப்புறம் 49 சட்டம் வருது, 52 நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுங்க. அம்பேத்கர்லாம் வருது. அந்த 52 வந்த அந்த அரசியல் அம்பேத்கரால் இறுதிப்படுத்தப்பட்ட அந்த அரசியல் சட்டத்தில் 31வது வருஷம் போட்ட அந்த தீர்மானங்களோட அதே வரிகள் அப்படியே இந்த 57வது வருஷ சட்டத்தில் இருக்குது, 52வது வருஷ சட்டத்தில் இருக்குது. அதைத்தான் பெரியார் கொளுத்தினார். எப்போ 31வது வருஷம் அவன் போட்ட அந்த தீர்மானத்தை 57வது வருஷம் பெரியார் கொளுத்துறார். இதுக்கிடையில் அரசியல் நிர்ணய சபைன்னு உருவாக்குறாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபை தான் அதில் அம்பேத்கர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் அவர் வரைவு குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு தலைவராக வேறு ஒரு பாப்பா இருந்தார்.
அதெல்லாம் வேற. அப்போ பெரியார் இந்த தீர்மானத்தை நுழைக்கும் போதே பெரியார் கண்டனம் தெரிவிக்கிறாரு. அந்த தீர்மானங்களை ஒரு வரைவு குழுவாக ஒரு நிர்ணய சபையில் ஒரு டிராஃப்ட் பண்ணுறதுக்காக நிர்ணய சபையை உருவாக்கும் போது அந்த நிர்ணய சபையை உருவாக்குனதே கண்டிக்கிறார், மிக கடுமையான கண்டித்தை தெரிவிக்கிறார். இப்போ சட்ட பிரிவுகளையும் கண்டிக்கிறாரு, நிர்ணய சபையை உருவாக்கத்தையும் கண்டிக்கிறாரு, சட்டம் வந்த முன்னாடியும் எரிக்கிறார். இந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த பெரியார் அதே அரசியல் நிர்ணய சபையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எங்கே பிரதிநிதித்துவம்னு கேட்குறாரு. அவர் எதிர்த்தார், அவர் கடுமையாக எதிர்த்தது. அரசியல் சட்டமே வேணான்னாரு, அது அந்த சட்டப்பிரிவே வேணாங்கிறாரு. அதுக்கு நிர்ணய சபை உருவாக்கும் போது அந்த உருவாக்குறதே தப்புங்கிறாரு, உருவாக்க முறையே தப்புங்கிறார். இவ்வளவுலாம் சொன்ன பெரியார் 47 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 47 20/3/1947 குடியரசில் என்ன பேசுகிறாருன்னா, அந்த அரசியல் நிர்ணய சபையில் பிற்படுத்தப்பட்டவருக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே உரிமை இருக்குது, பிரதிநிதித்துவம் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குது, பார்ப்பனர்களுக்கு மிக அதிகமான பிரதிநிதித்துவம் இருக்குது. ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எங்கே பிரதிநிதித்துவம் அப்படின்னு கேட்குறாரு. அது எந்த உரைனா, இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து அப்படிங்கிற உரை. அது அந்த பேச்சில் தான் இதே சொல்கிறார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசியல் நிர்ணய சபையில் உரிமை எங்கேன்னு கேட்குறாரு. இன்னும் கூட ஒன்று சொல்கிறார். பசும்பொன் தேவரை பெரியார் கடுமையாக எதிர்த்திருப்பார், உங்களுக்கு தெரியும். முதுகுளத்தூர் கலவரத்தில் அவரெல்லாம் சுடணும்னு, அதாவது அந்த கலவரத்துக்கு காரணமான ஆதிக்க சாதிகளை சுட்டுப்பிடிங்கன்னு பேசினாரெல்லாம் நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆனால் அந்த பசும்பொன் தேவரை கூட ஏன்டா நீங்கள் அரசியல் சபையில் போடலை அப்படின்னு அவருக்காக கூட பேசுகிறார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக சில பார்ப்பனர்களை உள்ளே கொண்டு போனார் அரசியல் சபைக்கு. அப்போ அவர் சொல்கிறார், அந்த பார்ப்பனர்களை விட பசும்பொன் தேவர் எந்த வகையில் குறைஞ்சு போயிட்டாருன்னு கேட்குறாரு அரசியல் சபைக்கு. ஏன், எந்த அரசியல் சபை? அவர் எதிர்த்த அரசியல் நிர்ணய சபை. அப்போ அந்த வேறுபாடை புரிஞ்சுக்கங்க. அரசியல் நிர்ணய சபை அது தவறானது, அரசியல் சட்டம் நமக்கு எதிராக வரும், அரசியல் சட்டத்தோட பல பிரிவுகள் நமக்கு எதிராக வரும் அப்படிங்கிறது அவர் இலக்கு தான், அவர் எரிச்சிருக்காரு. ஆனால் நடைமுறையில் அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் இந்த சபையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி நிற்கலை. உள்ளே போய் என்ன பண்ணுறது? அதுக்கு உள்ளே எனக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்கிறாரு. பசும்பொன் தேவருக்கே கேட்குறாரு. இதை விட எங்கே போகணும், பசும்பொன் தேவருக்கே உரிமை கேட்குறாரு. அப்போ பெரியாரோட அணுகுமுறை அப்படி தான் பார்க்கணும். அவர் அதிகாரப்பூர்வ இலக்குன்னு ஒன்று இருக்கும், அதை நோக்கி அவர் போராடிக்கிட்டு தான் இருப்பார், ஒரு துளி கூட பின்வாங்க மாட்டார். அதே சமயம் நடைமுறை இலக்குன்னு ஒன்று வச்சுருப்பார், செயல் இலக்குன்னு ஒன்று வச்சுருப்பார், அதுக்காகவும் காய் நகர்த்திட்டு இருப்பார். ரெண்டு தான் பெரியார், ரெண்டே ஒன்றுக்கு ஒன்று எதிராக பார்க்க முடியாது. இங்கே இதே ஈரோட்டில் இதே இடத்துல 1933 தனியாக சுயமரியாதை சமதர்ம கட்சின்னு ஒரு கட்சியே உருவாக்குனார். இதே இடத்துல 1933 கட்சி உருவாக்குறாரு. கட்சிக்குன்னு சில தீர்மானங்களை போடுறாரு. ஆனால் அந்த கட்சி செயல்படலை. அப்போ என்ன பண்ணுறாரு, ஜஸ்டிஸ் கட்சிக்கிட்ட அதே தீர்மானங்களை கொடுக்குறாரு. அன்னைக்கு இருந்த வேற ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட அதே தீர்மானங்கள் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, தான் உருவாக்கின தீர்மானங்களை டைல்யூட் பண்ணுறாரு, அவரே டைல்யூட் பண்ணுறாரு, சில குறைக்கிறாரு, தீவிரத்தை குறைச்சி இன்னொரு கட்சிக்கு கொடுக்குறாரு. அப்போ உடனே அமைப்பு தோழர்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க, எப்படி நம்ம போட்ட தீர்மானத்தை எப்படி நீங்கள் டைல்யூட் பண்ணலாம், ஏன் டைல்யூட் பண்ணி ஜஸ்டிஸ் கட்சி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப, நம்ம அரசியலுக்கு நாமளே ஜெயிச்சு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் இன்னொரு கட்சி அதை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை கொடுப்போம் அப்படின்னு ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருக்கார். தமிழை பற்றி பெரியார் சொல்ல கூட அதுதான், நான் ப்ராக்டிக்கல் தமிழோட அறிவு உள்ளவன் அப்படின்னு தான் சொல்கிறார். இதே வார்த்தையை சொல்கிறார், ப்ராக்டிக்கல் தமிழ் அறிவு உள்ளவன் தான் சொல்கிறார். எல்லாத்துலேயும் அப்படி தான். நடைமுறையில் என்ன செய்யணும், அது அவருக்கு தமிழ் பற்று இருக்கலாம், பின்னாடி பேசுகிறார், தமிழ் பற்றெல்லாம் பேசுகிறார், மொழி உணர்வு இல்லாதவனுக்கு இன உணர்வு இல்லாதெல்லாம் பேசுகிறார். ஆனால் அதே சமயம் ப்ராக்டிக்கல் நாலேஜையும் பேசுகிறார். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். நீ எந்த விஷயத்தை பெரியார் இப்போ நம்ம பிள்ளை பெறும் எந்திரம்னு சொல்கிறார், பெண்களை பிள்ளை பெறும் எந்திரங்கிறாரு. உண்மையான பெண் விடுதலைக்கு பெண்கள் பிள்ளை பெறும் தொல்லையை அது இல்லாமல் இருந்தால் தான் உண்மையிலே பிள்ளை பெறும் அந்த விடுதலைங்கிறது, பெண் விடுதலைங்கிறது இருக்குங்கிறாரு. பெண்கள் அதுக்காக கருப்பையவே அறுத்தறியணும்னு சொல்கிறார். கருப்பையவே அறுத்தறிஞ்சிருங்க, நீங்கள் பிள்ளை பத்துக்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ பெரியார்கிட்ட கேட்குறாங்க, குழந்தை இல்லாட்டி இந்த உலகம் என்ன ஆகுது, இந்த உலகம் எப்படி விருத்தி ஆகும், எப்படி இந்த உலகம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு பெரியார்கிட்ட கேட்குறாங்க. பெரியார் சொல்ல, உலகம் வளர்ந்தா என்ன வளராட்டி என்ன, அதனால பெண்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு பெண்கள் பெண் விடுதலை வேணும்னா அவங்க பிள்ளை பெறும் தொல்லை அவங்களுக்கு அடியோடு அழியணுங்கிறாரு. ஆண் விடுதலைக்குமே அதுதான் அடையாளமாக சொல்கிறார். ஆனால் அப்படி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போன பெரியார், அதுதான் அவரோட இலக்காக சொல்கிற பெரியார், செயல்முறைக்கு வேணும்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் ஆகுதா, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை குட்டி பத்துக்காதீங்க,
அப்படியே பெற்றுக்கிறாந்தா கூட அட்லீஸ்ட் ஒன்னோட நிறுத்திக்கிங்க, முடியலையா 2 வரைக்கும் போங்க, அதுக்கு மேலே போகாதீங்கிறாரு. இது ப்ராக்டிக்கலாக ஏன்னா எடுத்ததே எல்லாரும் கருப்பையை அபார்ட் பண்ணி அறுத்தறிஞ்சிட மாட்டாங்க, ஆண்கள் அபார்ட் பண்ணிட மாட்டான், இல்லை குழந்தைய வேணான்னு இந்த சமுதாயத்தை மீறி யாரும் தனிச்சு இருந்துட முடியாது. அது வந்து தோழர்கள் கூட அப்படி இருக்கலாம், விரதமாக இருக்கலாம், அது வீம்புக்கு இருக்கலாம், நான்லாம் அப்படி இருக்கேன், வீம்புக்கு இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லா மக்களும் எல்லாரும் அப்படி அந்த வாய்ப்பு இருக்குமா, அதுக்கான சூழல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அதுக்கும் ஒரு தீர்வை வைக்கிறார். அப்போ எல்லாத்தையுமே பெரியார் அப்படி தான், ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே மாறி மாறி தான், ரெண்டு பார்த்தா முரண்பாடாக இருக்க மாதிரி தெரியும். அவர் ஜனநாயகத்தை வேணாங்கிறாரு, முட்டாள்தனங்கிறாரு, ஆனால் ஜனநாயகத்தில் நிற்கிறாரு. அரசியல்ட்ட வேணாங்கிறாரு, ஆனால் நிர்ணய சபைக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ் வேணுங்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றுமே நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் பெரியாரை பார்க்கலாம், 2 ஸ்டாண்டு வச்சுருப்பார். இது 2 ஸ்டாண்ட் ஆனால் இல்லை, அது அதிகாரப்பூர்வ இலக்கு, இது செயல் இலக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, இது என்ன குழப்பம் வருதுங்க அப்படின்னா, பெரியாரோட அதிகாரப்பூர்வ இலக்கு நாத்திகம். இப்போ சொன்ன அவர் நாத்திகம், நாத்திக உலகம்தான் அவரோட விருப்பம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறாரு, மக்களுக்கு வந்து உடனே கடவுளை மறுத்துட்டு வாடா அப்படின்னா எத்தனை பேர் வந்துடுவான், வர்றவங்கள வரவேற்போம், அதுக்காக பிரச்சாரம் பண்ணுவோம், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம். ஆனால் ஏதோ ஒரு அமைப்பு, அதில் ஏதோ ஒரு அமைப்பு மக்கள், சாதாரண மக்கள், இல்லை எனக்கு கடவுள் இருக்கணும், எனக்கு கடவுள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கடவுள் தான் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டி, அப்படி எனக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அதான் நம்பிக்கைன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும்? அவன் நீ இல்லை நீ வந்து நான் நாத்திக உலகம் அமைக்க போகிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இன்றைக்கி வந்து தீண்டாமையால் பாதிக்கப்படுற மக்கள், இல்லை ஜாதி எனக்கு இழிவானது அப்படின்னு நினைக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்க வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் நாத்திக நாடு உருவாக்கிடுவேன், நாத்திக நாடு உருவாக்குறேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. அது கூட உண்மை, நாத்திக நாடு சொல்லலை. நாத்திக வாழ்வியல் ஒன்று உருவாக போகுது, உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் உருவாக்க போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் ஜாதியெல்லாம் பொறுத்துக்குங்க, ஊர் சேரி தீண்டாமை வன்கொடுமைகள், ரெட்டைக்கோலை, ரெட்டை பெஞ்சு எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், ஊர் புகுந்து ரேப் பண்ணிகிட்டு இருக்கான் இன்றைக்கும். அது விரிவாக பின்னாடி சொல்கிறேன். எல்லாம் நடந்துக்கிட்டு, ஜாதிய வன்கொடுமைகள், ஜாதி அடிப்படையிலான பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். உங்களை சட்டப்படி சூத்திரர்கள், சட்டப்படி நீங்கள் உபச்சாரி மக்கள்னு சொல்லிகிட்டு இருப்பான். நீங்கள் ஆனால் பொறுமையாக இருங்க, நான் வந்து நாத்திக அரசாங்கம் உருவாக்குவேன், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு பெரியார் சொல்லலை. வாய்ப்பு இருக்குது, உனக்கு மதம் வேணுமா போ, இஸ்லாமா போகிறியா போ, பௌத்தரா போகிறியா போ, கிறிஸ்தவனாக போயிடாத, அங்கே அண்ணே அதே ஜாதி அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறார். உனக்கு எது அறிவுக்கு சரியின்படுதோ, எது ஜாதியை ஒழிக்குதோ அந்த மதத்துக்கு போகுங்கிறார். இப்போ தேர்தல் அரசியல் அப்படின்னு இப்போ போன வருஷம் தேர்தல் நடக்குது, 2019 தேர்தல் நடக்குது, நாங்களாம் பிரச்சாரம் பண்ணுறோம், தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம். அப்போ சில தோழர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரியார் வந்து தேர்தல் அரசியலை வெறுத்தார், அவர் வந்து ஜனநாயகத்தை காட்டுமாடித்தனம் சொன்னார், ஜனநாயகத்தை முட்டாள்தனம் சொன்னார், தனித்தன்மையோடு தான் அவர் இலக்குன்னு சொன்னார், அதனால் தேர்தல் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு சாதகமாக முடியும்? நிச்சயமாக ஆதிக்கவாதிகளுக்கு தான் சாதக முடியும். இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகதல் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான ஜாதி ஒழிப்பு திட்டம். இப்போ டாக்டர் கலைஞர் அவர் முயற்சி எடுத்தார், இப்போ தளபதி ஸ்டாலின் அவரோட ஆட்சியில் அது நடைமுறைக்கு வந்திருக்கு. பெரியாரோட இறுதி போராட்டம்னே அது இறுதியாக அவர் அறிவித்த நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொன்னது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகதல் அப்படிங்கிற உரிமை போராட்டம் தான். இப்போ நாத்திகம்தான் என்னோட வாழ்வியல், நாத்திகம்தான் என்னோட இலக்குன்னு சொன்ன பெரியார், இந்து மதத்தை ஒழிக்கிறதா என்னோட இலக்குன்னு சொன்ன பெரியார், ஏன் இந்து மத கோயிலுக்குள்ளே நுழையிறத போய் ஒரு இலக்காக ஒரு போராட்டமாக ஏன் சொன்னார்? அதையே நம்ம யோசிக்கக்கூடாது. இந்து மதத்தை ஒழிக்கணுங்கிறதா அவரோட இலக்கு. மற்ற எல்லா மதத்தை பற்றி கூட அவர் அதிகமாக பேசினார், எல்லா மதத்தையும் எதிர்த்தார், ஆனால் அதிகமாக அவர் பேசுனது இந்து மதத்தை தான் அதிகமாக பேசுகிறார். அதே மாதிரி நாத்திகம் தான் அவரோட வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறார், அதை தான் அது சொல்கிறார். ஆனால் நாத்திகம் தான் முக்கியம், இந்து மதம் தான், இந்து மத அழிப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன பெரியார், அதே இந்து மத கோயில்களுக்குள்ள வழிபடுறதுக்கு இல்லை, பூசாரியாக போகிறதுக்கே எல்லா ஜாதிக்கும் உரிமை வேணும்னு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போகிறார். அப்போ இங்கே இப்போ எங்கே போச்சு நாத்திகம்? இந்த இடத்துல நாத்திகம் எங்கே போச்சு? அப்போ பெரியார் நாத்திகத்துக்கு எதிராக செயல்பட்டாரா? இல்லை அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தோழர்கள், திராவிடர் கழகமாகட்டும், இல்லை இன்றைக்கி இருக்க திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அவங்கெல்லாம் பெரியாரின் நாத்திகத்துக்கு எதிராக போனாங்களா அப்படின்னா இல்லை. இப்படி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது, இல்லை பெரியார் வந்து நாத்திகத்தை தான் பேசினார், நீங்கள் அனைத்து ஜாதியினரும் கோயில்கள் உள்ள கூட்டு போனுங்கிறீங்க, இது பெரியாருக்கு எதிரானது அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது யாராக இருக்கும்? இப்போ சொல்கிறான், நாத்திகர்களுக்கு அறநிலையத்துறையில் என்ன வேலை? நாத்திக அரசாங்கம் அறநிலையத்துறை ஏன் வருது? அது ஆன்மீகத்தை சார்ந்த சான்றோர்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ சிதம்பரம் கோயிலில் தோழர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க, சிதம்பரம் கோயிலில் தமிழில் வழிபடுங்க,
தமிழர்களை வழிபட விடுங்க, அங்கே நடக்கிற ஊழலை வெளிக்கொண்டு வாங்க. பல அமைப்புகள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், தலித் அமைப்புகள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேட்குறான், நாத்திகர்களுக்கு சிதம்பரம் கோயிலில் என்ன வேலை? அப்போ இந்த கொஸ்டின் எங்கே வருது? பாப்பாங்க கேட்குற கேள்வி பார்ப்பன ஆதிக்கத்துக்கு சாதகமான கேள்வி. நாத்திக அரசாங்கம் கோயிலுக்குள்ளேயே வருது. நாத்திகர்களுக்கு அனைத்து ஜாதியரும் எல்லா ஜாதிக்காரங்களும் பூசாரி ஆணுங்கிறதுல என்ன அக்கறை இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாங்கன்னா அது பார்ப்பன ஆதிக்கத்தின் குரல். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அனைத்து ஜாதிகர்களை சிதம்பரம் கோயிலில் வந்து போராட்டம் நடக்கும்போது இல்லை பெரியார் நாத்திகத்தை பேசியிருக்காரு, நீ சிதம்பரம் கோயிலுக்கு வராத அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது அப்படிப்பட்ட நாத்திகத்தை பெரியார் இங்கே வளர்க்கலை. உலகம் பூரா நாத்திகம் 30% இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் நாத்திகங்கிறது அவ்வளோ இல்லை. இன்னும் அதை பின்னாடி சொல்கிறேன். அது வந்து ஒரு 0.0012% தான் இருக்குது. அது வேறு விஷயம், அது தனியாக பேசுவோம். அது தனி விளக்கமாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே பெரியார் பேசுகிற நாத்திகம் ஜாதி ஒழிப்பை அடிப்படையாக வைத்த நாத்திகம். அதனால தான் நாத்திகம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்ன பெரியார். ஜாதி அடிப்படையில், ஜாதி ஒழிப்புக்காக ஜாதி அடிப்படையில் அந்த கோயிலுக்குள்ளே உரிமை கேட்குறாரு. ஜாதி அடிப்படையான இடஒதுக்கீடு அதுதான். ஜாதி ஒழிப்புங்கிறது பெரியாரோட மிக முக்கிய கொள்கை. மதத்தவே ஏன் எதுக்குறாரு? இந்து மதத்தை ஏன் எதுக்குறாரு? ஏன் மற்ற மதத்தை அதிகமாக எதுக்காமல் இந்து மதத்தை மட்டும் ஏன் அதிகமாக எதிர்த்தாருனாக்கா, இந்து மதத்தில் தான் ஜாதியாக இருக்குது. எந்த மதம் என்னை உபச்சாரி மகன் சொல்லுதோ அந்த மதத்தை நான் தான் எதுக்குறேன், அவ்வளோதான். கிறிஸ்தவ மதம் வந்து என்னை உபச்சாரி மகன் சொல்லலை, இன்றைக்கு வரைக்கும் பேசலை. இஸ்லாமியர்கள் என்னை வந்து சகோதரர்களை பார்க்குறாங்க, கட்டி தழுவுறான். நான் ஏன் அவங்கள எதுக்கணும்? அவங்களோட மதத்தில் மூடநம்பிக்கை இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். என்னை அவங்க சரிசமமான மனிதராக பார்க்கும்போது நான் எதுக்கு அவங்கள எதுக்கணும் அப்படிங்கிறதா பெரியாரோட ஸ்டாண்ட். அப்படிங்கும்போது ஏன் இந்து மதத்தை எதுக்குறாரு? ஜாதி அடிப்படையில் தான் எதுக்குறாரு. ஜாதி அந்த மதத்தில் இருக்குது, ஜாதிக்கு காரணம் அந்த மதம் தான் அப்படிங்கிறனால தான் இந்து மதத்தை எதுக்குறாரு. அப்போ ஜாதி ஒழிப்பு தான் பெரியாரோட இலக்கு, பெரியாரோட அதிகாரப்பூர்வ இலக்கு. அந்த ஜாதி தனித்தமிழ்நாடே அதான் கேட்குறாரு. தனித்தமிழ்நாடு கூட இன்றைக்கி நம்ம பல காரணங்களுக்காக தனித்தமிழ்நாடு கேட்போம். பெரியாரோட அடிப்படை கடைசி உரை கூட, உங்கள் நாட்டில் நான் வந்து சூத்திரனாக இருக்கணுமா, சூத்திரனாக தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உன் நாடு எனக்கு வேணான்னு தான் சொல்கிறார் பெரியார். அப்போ பெரியாரை பொறுத்தவரை ஜாதி ஒழிப்புக்காக தான் தனித்தமிழ்நாடு. அந்த அளவுக்கு மிக தீவிரமாக ஜாதி ஒழிப்பு பேசின பெரியார் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்கும்போது அதுக்கு முன்னாடி நிற்கிறார். அப்போ இந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் ரிசர்வேஷன் வேணும், மண்டல் கமிஷன் இதை அமல்படுத்தணும், அகில இந்திய அளவில் எல்லா நிறுவனங்களையும் தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் நடத்தும் போது என்ன கேள்வி வருது? ஜாதியை ஒழிக்கிற, ஜாதி ஒழிப்பு தான் உங்களுக்கு முக்கிய கொள்கைன்னு சொல்லிக்கிற நீங்கள் ஜாதி அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். யார் கேட்குறான்? பாப்பான் கேட்குறான். ஏன்னா அந்த கேள்வி பார்ப்பானுக்கு ஆதரவானது, பார்ப்பான் ஆதிக்கத்துக்கு சாதகமானது. அப்போ இது அதாவது ஜாதி ஒழிப்புக்கான போராட்டம் தான் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு. அப்போ ஜாதி ஒழிப்புக்காக தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக திட்டம், ஜாதி ஒழிப்புக்காக அர்ச்சகராக திட்டம் போராடும் போதும் சரி, ஜாதி ஒழிப்புக்காக இடஒதுக்கீடு கேட்கும் போதும் சரி, ஜாதி ஒழிப்புக்காக இந்திய அரசியலை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், தமிழ்நாட்டு அரசியலை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு தேர்தல் அரசியலை நிலைப்பாடை எடுக்கும் போதும் சரி, எல்லா நேரத்துலையும் பார்ப்பன ஆதிக்கவாதிகள் என்ன வருவானா, நீங்கள் ஜனநாயகத்தை தானே பேசுகிறீங்க, ஜனநாயகம் தப்புன்னு சொன்னீங்கல்ல, ஏன் தேர்தலுக்கு வர்றீங்க? நீங்கள் நாத்திகத்தை பேசுனீங்கல்ல, ஏன் கோயிலுக்குள்ள வர்றீங்க? நீங்கள் ஜாதி ஒழிப்பு பேசுனீங்கல்ல, ஏன் ஜாதி ஒழிப்பில் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க? இதுதான் தொடர்ந்து வருது. அப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று எதிராக நிறுத்தக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். மாக்காய்க்க தோழர்கள் முன்னாடிலாம் என்ன செய்வாங்க? தேர்தல் நடக்கும், தேர்தல் டிக்ளேர் பண்ணுவாங்க, அன்றைக்கி தான் அவங்க ஓட்டு போடாதே புரட்சி செய்யும்பாங்க. அதுக்கு பின்னாடி செய்யலாமே புரட்சியை, ஒன்றும் அவசரம் இல்லை. அதாவது தேர்தல் முடிஞ்ச முன்னாடி அடுத்த 5 வருஷம் இருக்குது, 5 வருஷமாக பேசலாம். அந்த 5 வருஷம் மாக்காய்க்கான ஒரு கட்சி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் இப்போ எல்லாம் போய் செய்கிறாங்கன்னு சொல்லலை, நான் சின்ன பையன் இருக்கும்போது போஸ்டர் பார்த்துருக்கேன். கரெக்டாக தேர்தல் அப்போ ஓட்டு போடாதே புரட்சி செய்யும்பாங்க, தேர்தல் முடிஞ்சனா எங்கே போவாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் ஏன் பேசுகிறீங்கன்னு தான் சொல்கிறேன். அது மாதிரி பெரியாரோட நாத்திகமாகட்டும், பெரியாரோட ஜாதி ஒழிப்பாகட்டும், எல்லாத்தையும் பேசணும். ஆனால் எந்த இடத்துல பேசணுங்கிறது தான் இருக்குது. அதே போன்றது தான் பெரியாரின் மதமாற்றம் அப்படிங்கிறத கூட, மதம் இன்றைக்கி இருக்க சூழலில், இன்றைக்கி இந்தியா இருக்க சூழலில் இஸ்லாமியர்களும் சரி பௌத்தர்களும் சரி அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் அப்படிலாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு தலைவன் யாராவது ஒரு அமைப்பு துணித்து இந்தியாவில் ஒரு 5 கோடி பேர் நாங்கள் இஸ்லாமியராக மாற போகிறோம், இல்லை ஒரு 1 கோடி பேர் பௌத்தராக மாற போகிறோம் சொல்லி பாருங்கள். சொல்லிட ஒரு அமைப்பு சொல்லட்டும், இன்றைக்கி கர்நாடகாவில் அந்த நிலைமை வராது, தமிழ்நாட்டில் அந்த நிலைமை கனவு கூட நினச்சி பார்க்க மாட்டான். அப்போ இது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும், மத மாற்றம்ங்கிறது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும்.
அதைத்தான் பெரியார் அன்னைக்கு பண்ணார். ஜாதி ஒழிப்புக்கு நாத்திகம் தீர்வு அப்படிங்கிறவங்கள பெரியார் டிஸ்டர்ப் பண்ணல. அது நாத்திகம் தீர்வாங்கிறத வேற உரையில் பார்ப்போம். நாத்திகம் தீர்வுங்கிறத பெரிய பேசலை. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு கடவுள் வேணும், இந்த செட்டப்பில் இருக்கிறவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது மாற்று மதங்களை பரிசீலிக்கிறார். அதை நாம் புரிஞ்சுக்கணும். இது ஒன்றுக்கு ஒன்று எதிரானது இல்லை. தோழர் கூட சொன்னார், அம்பேத்கர் அன்னைக்கு உயிரோடு இருந்தால் இதே பௌத்தத்தை ஏற்றுக்குப்பாரானா பெரிய அது மாதிரி தோழர் திருமாவளவன் பரிந்துரை செய்தது கூட பூர்வ பௌத்தம் வேணுங்க கூட சொல்லியிருக்காரு. பூர்வ பௌத்தத்தை அம்பேத்கர் ஏற்றுக்கல. அம்பேத்கர் சொன்னது நவயான பௌத்தம். இன்னும் சொல்லப்போனால் அவர் மதம் மாறினதோடு விட்டுறலை. மதம் மாறின பின்னாடி அந்த நவயான பௌத்தத்தை, அந்த தம்மத்தை பரப்புறதுக்காக ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பயிற்சி அளிக்கப்பட்ட தொண்டர்கள், அவங்களோட வேலை, அவங்க என்ன வேலை, பௌத்தத்தை பின்பற்றுறவங்களுக்கு வழிகாட்டுறது, துணை நிற்கிறது அப்படின்னு ஒரு புத்த மதம் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திரிபிடகம்ங்கிறத அடிப்படையாக வச்சு எப்படி ஒரு துறவிகள் அமைப்பை உருவாக்குனாங்களோ புத்தர் காலத்தில், கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அம்பேத்கர் திட்டமிட்டார். ஆனால் இறந்துட்டார். ஒருவேளை அவர் சாகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக திராவிடர் கழகம் மாதிரி பெரியார் உருவாக்குன மாதிரி ஒரு பிரச்சார திட்டம், அதுக்கு பெரியார் இலையை வழி நடத்துறதுக்கு, பெரியார் இலையை பின்பற்றுறதுக்கான, வழிகாட்டுறதுக்கான, துணை நீக்கிறதுக்கான தொண்டர் பலம் இருக்கிற மாதிரி நிச்சயமாக அப்படி ஒரு அமைப்பை அம்பேத்கர் உருவாக்கியிருப்பார். அதுதான் நடந்திருக்கும். இன்றைக்கி இருக்க யாரோ சில புத்திஸ்டுகள் பெரியாரை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கரோட மதமாற்றம்ங்கிற கருவியை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு அந்த தம்மத்தையே இவங்கன்னா கொண்டு வரல. அதை நம்ம பேசுவோம். இப்போ அம்பேத்கர் சொன்ன தம்மம் என்ன அப்படிங்கிறத பேசுவோம். இன்றைக்கி ஈழத்தில் இருக்க புத்தமும் இங்கே இருக்க புத்தமும் ஒன்றும் இல்லை. நான் இப்போ அம்பேத்கர் பரிந்துரைத்த பௌத்தமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது இப்போ ஈழ பிரச்சனைங்கிறது 52 தொடங்கிருச்சு. 52 தொடங்கினாலும் 1970 வெளியிடப்பட்ட உண்மை இதழ், முதல் வந்த உண்மை இதழே பெரியார் புத்தரோட படத்தை தான் போடுறாரு, புத்தரோட கொள்கையை தான் போடுறாரு. அப்போல்லாம் ஈழ பிரச்சனை தொடங்கிட்டாங்க. அங்கே இருக்க தமிழ் மக்கள் மேலான தாக்குதல், கொடுமையான தாக்குதல் தொடங்கிடுச்சு. 52 திட்டமிட்ட தாக்குதல் தொடங்கிட்டான். 52, 56, 58, 61 வரிசையாக நடக்குது. இந்த காலகட்டம் எல்லாத்துலேயுமே பெரியார் பௌத்தத்தை ஆதரிக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவருக்கு தெரியும் அங்கே நடக்கிற பிரச்சனைலாம் அவருக்கும் தெரிஞ்சுதான் இருக்குது. அந்த பௌத்தம் வேறு, இங்கே இருக்க அம்பேத்கர் பரிந்துரைத்த பௌத்தங்கிறது வேறு அப்படிங்கிற புரிதல் பெரியாருக்கு இருந்ததுனால தான் 70 வரைக்கும், 72 இறுதி வரைக்கும் கூட பெரியார் புத்தரை பாராட்டி பேசியிருக்கார். ஸோ பெரியாரை பொறுத்தவரை இந்த அதிகாரப்பூர்வ இலக்கு, செயல் இலக்கு ரெண்டு பல விஷயங்கள் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் பெரியாரோட மதமாற்ற ஆதரவு கருத்துக்களை புரிஞ்சிக்க முடியும். அவர் ஏதோ ஒரு மதத்துக்கு ஒரு மதம் தப்பு பண்ணி தான் இன்னொரு மதத்துக்கு போகலாமா அப்படின்னாக்கா ஓகே, நம்ம நாத்திகம் வேணும்னு சொல்கிற தோழர் முத்துக்குமாருக்கோ இல்லை நாத்திகம் தான் வேணும்னு சொல்கிற எனக்கோ மதம் தேவையில்லை, உண்மைதான். ஆனால் அது நம்ம இந்த இதெல்லாம் ரொம்ப குறைந்த சதவிகிதம் மக்கள் இன்னும் இருக்கான். இப்போ நான் பிறக்கிறதுக்கு எங்களோட பாட்டியெல்லாம் போய் அண்ணா சமாதியில் வேண்டுதல் வைப்பாங்க. அண்ணா சமாதியில் போய் வேண்டிக்கிட்டாங்க, தர்காவில் போய் வேண்டிக்கிட்டாங்க, சர்ச்சில் போய் மெழுகுவத்தி போடுறாங்க, கோயிலுக்கும் குத்து விளக்கு ஏற்றுறாங்க, மாரியம்மன் கோயிலே நெய் விளக்கு ஏற்றுறாங்க, கண்ணில் மாவிளக்கு போடுவாங்க. எனக்கே போட்டிருக்காங்க, நானே மாவிளக்கு இருந்திருக்கேன். நான் பிறந்ததுக்கு நானே இருந்திருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கு போய் சொல்லுவாங்க. அப்போ இந்த நாட்டை பொறுத்தவரையில் கிறிஸ்டின், முஸ்லீம் இல்லை அண்ணா அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. அண்ணா சமாதியில் போய் எனக்கு ஒரு பேரன் பிறக்கணும்னு கேட்குறாங்கன்னா அவங்க அண்ணாவை எப்படி புரிஞ்சுருக்காங்க? அப்படிப்பட்ட மக்கள் தாங்க இருக்காங்க. இஸ்லாம் வேறு மதம், கிறிஸ்தவம் வேறு மதம் அப்படிலாம் இல்லை. அப்படி யாருங்க புரிஞ்சுக்கல. அப்போ அவங்களுக்கு எளிமையானது மதமாற்றம். அவங்க நாத்திகராக வரணும், மாற்றுக்கருத்து இல்லை, அதுக்கு நம்ம போராடுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம். ஆனால் முதல்ல வந்துட மாட்டான். பெரியார் சொன்ன மாதிரி முதல்ல நமக்கு தேவை அங்கே மதம்ங்கிற இடத்துல நமக்கு ஒன்று தேவை. இப்போ அந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறதே நமக்கு உடன்பாடு இல்லை. நான் இன்றைக்கு வரைக்கும் பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டதில்லை. ஆனால் அம்பேத்கருக்கு இங்கே சிலை இல்லை அப்படிங்கும்போது சிலை வேணும்னு போராடுறது தான் ஒரு பெரியார் அரசின் கடமை. அதுதான் அண்ணன் சண்முகம் அண்ணன் சரியாக செஞ்சுருக்காரு. ஏன்னா இங்கே சிலை பெரியார் உருவ வழிபாடை ஏற்றுக்கல, எந்த இது வேணான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் சிலை இருக்குது, அம்பேத்கர் சிலை இல்லாம்போது அப்படி கேட்கும்போது இல்லை நாங்கள் சிலை உருவ வழிபாடை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதனால் அம்பேத்கர் சிலை வேணாம் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கான குரலாக, அது யாருடைய குரலாக இருக்கும்? அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். பெரியாரோட பேசுகிற எல்லா கருத்துக்களையும் ரொம்ப ராவாக உள்வாங்கக்கூடாது. அவரோட செயல்பாடுகள்லேருந்து நம்ம தான் பிரித்து பார்த்துக்கணும். அவர் ஒன்றும் இதுதான் செயல் இலக்கு, இது நடைமுறை இலக்கு, இது அதிகாரப்பூர்வ இலக்கு அப்படிலாம் திட்டமிட்டு எந்த உரையும் அவர் பேசலை. அவரோட செயல்பாடுகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இது முக்கியமான வேறுபாடாக தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு அடுத்து இந்த மத மாற்றத்தை பற்றி முக்கியமாக சொல்ல ஒரு மாற்று கருத்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, பெரியார் மதமாற்றத்தை ஒரு வேலை திட்டமாக வச்சாரா? அவர் நாத்திகம் பேசுகிறவர், அது ஒரு பிளானாக வச்சாரா? அப்படி ஒரு வேலை திட்டமாக சொல்லாத ஒரு விஷயத்த நாம் ஏன் சொல்லணும்?
பெரியார் ஹிஸ்ட்ரியில் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு மாற்று கருத்தை வைக்கிறாங்க. பெரியாரை பொறுத்தவரை என்னென்னா, அவர் செஞ்ச வேலைகள், அவர் வேலை திட்டமாக எடுத்துக்கிட்ட திட்டங்களை மட்டும்தான் நாம் பரப்பணும், அவர் செஞ்சு முடித்த வேலைகளை மட்டும்தான் நாம் பேசணும். அப்படின்னா அதுக்கு 38-40 வால்யூம் குடியரசு போட வேண்டிய அவசியமே இல்லை. கால வரிசைப்படி இவ்வளவு குடியரசு போட வேண்டியது, அதுக்கு பெரிய வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 2 அமைப்புகளும் இன்றைக்கி வரைக்கும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படிங்கும்போது ஏன் அவர் என்ன செஞ்சாரோ அதை மட்டும் போய் அச்சடிச்சுட்டு போயிட வேண்டியதாங்க. அது அதிகபட்சம் ஒரு 2 வால்யூம் வரும், இல்லை 3 வால்யூம் வரும். 40,000 பக்கம் 20,000 பக்கம் அது தேடுறதே ஒரு வேலையாக ஒரு அமைப்பு அதுக்கு வழக்கு 10 வருஷமாக நடந்து, இது தேவையா நமக்கு? அப்போ பெரியாரோட வேலை திட்டத்தை மட்டும், அவர் செஞ்சு முடித்த வேலை திட்டத்தை மட்டும்தான் பேசணுன்னா குடியரசு வெளியீடே தேவையில்லை. அப்படி தான் பொருள் அது. சரி, அப்படியே பார்த்தா கூட பெரியார் நிறையா பேசியிருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், ஏற்கனவே சொன்ன அந்த பிள்ளை பெறும் இயந்திரம் விஷயம் சொல்கிறோம்ல, பெண்கள் கருப்பையே அடித்தெறியணும்னு சொல்கிறாரு, கற்ப ஆட்சி ஒழியணும்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசின பெரியார் அதுக்காக ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை வச்சாரா, ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை வச்சாரானா இல்லை. பெண்கள் குழந்தைய பெற்றுக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு போராட்டத்தையும் பெரியார் நடத்தலை. இல்லை பெண்கள் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும், இல்லை 10 வருஷத்துக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு எந்த போராட்டத்தையும் நடத்தலை. அப்போ அதை பிரச்சாரம் பண்ணலாமா வேண்டாமா? அதே மாதிரி 1940 பாலியல் கல்வியோட அவசியத்தை பெரியார் பேசுகிறார். இன்றைக்கும் பள்ளிக்கூடங்களில் கொண்டு வர முடியல, பாலியல் கல்வி இன்றைக்கும் கொண்டு வர முடியல. கேரள அரசாங்கம் பேசியிருக்காங்க, கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் அமல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்தளவுக்கு உறுதியான தகவலாக எனக்கு தெரியல. 40 பெரியார் பேசுனது இன்றைக்கி 20, கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. 80 வருஷத்துக்கு முன்னாடியே பாலியல் கல்வி பள்ளிக்கூடங்கள்லேருந்தே கொண்டு வரணும்னு சொல்கிறார் பெரியார். ஆனால் அதை பின்னாடி 1973 பேசுகிறார், 40 பேசுகிறாரு. 1973 தனது இறுதி காலங்கள்லேயும் பேசியிருக்கார், பாலியல் கல்வி வேணும் அப்படிங்கிறத பேசுகிறார். ஆனால் அதுக்காக கடைசி வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்தையும் பெரியார் நடத்தலை, எந்த ஒரு வேலை திட்டத்தையும் பெரியார் செய்யலை. அப்போ அந்த பாலியல் கல்விங்கிற விஷயத்துக்காக நாம் போராடுறதா வேண்டாமா? அதே மாதிரி 1931 பொது உடைகள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார் குடியரசில். 2 கட்டுரை தொடர்ந்து தொடர்ச்சியாக எழுதுகிறார். 1931 குடியரசில் எழுதியிருக்கார் பொது உடைகள் அப்படிங்கிற பேரில். யூனிகோ ட்ரெஸ் யூனிசெக்ஸ் ட்ரெஸ் கோட் தான் பெரியார் சொல்கிறார். ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான உடைமுறை இருக்கணும்னு சொல்கிறாரு. அது ஒரு குப்பாயம் மாதிரி சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறது, இப்போ கையிலேயே மேலே ஏற்றி அது ஒரு அதுக்குள்ளே போகல, அது ஒரே மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லியிருக்காரு 31. சரி, 31 சொன்னாரா, பின்னாடி சொல்லலையானாக்கா 1973 அவர் 95வது பிறந்த நாள் விடுதலை மலரில் ரொம்ப தெளிவாக அதை மீண்டும் சொல்கிறார். பெண்களுக்கு பொது உடை, ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்குமே பொதுவான உடை வேணும், பள்ளிக்கூடங்களே அதை உருவாக்கணும். அப்போ என்ன உடை சொல்கிறாருன்னா, கீழே கைலி கட்டிக்கிங்க, மேலே ஜிப்பா போட்டுக்குங்கிறார். ஆண் பெண் 2 பேருமே கைலி கட்டிக்கிங்க, ஜிப்பா போட்டுக்குங்க, கிராப் கட்டிக்கிங்க, அப்படி பல விஷயத்த சொல்கிறார். அப்பையும் பாலியல் கல்வியை சொல்கிறார் இந்த விடுதலை மலரில். 95வது பிறந்தநாள் மலர், விடுதலை திராவிடர் கழகம் போட்ட மலரில் அதில் வந்திருக்கு. அப்போ இந்த உடைமுறைக்காக இவர் 73 வரைக்கும் பேசியிருந்தாலும் கூட அவர் எந்த வேலை திட்டத்தையும் வைக்கல. அப்போ அந்த யூனிகோ ட்ரெஸ் அப்படிங்கிறத, நம்ம அந்த யூனிசெக்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கிறதா, பரப்புறதா, பிரச்சாரம் பண்ணுறதா வேண்டாமா? அதுக்கு அவர் வேலை திட்டம் வைக்கல. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். 1932 ரஷ்யா போயிட்டு வந்த பின்னாடி அங்கே இருந்த கூட்டு பண்ணைகளை பார்க்குறாரு, பொது வாழ்வியல் நிலையங்களை பார்க்குறாரு, பொது வாழ்வகங்களை பார்க்குறாரு, பொது சமையலறையை பார்க்குறாரு, காமன் கிச்சன், கம்யூனிட்டி கிச்சன் இப்போ எல்லாம் பேசுகிறோம்ல, அந்த கம்யூனிட்டி கிச்சனை பேசுகிறாரு. அப்போ எல்லாமே பேசினாலும் கூட அதுக்காக அவர் எந்த வேலை திட்டத்தையும் வைக்கல. சரி, அதை விடுவோம். பெண்களின் கையில் கரண்டியை தூக்கி போட்டு புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் எந்த மதத்தை பின்பற்றுறவங்களாக இருந்தாலும் சரி, நாத்திகத்தை பின்பற்று வந்தாலும் சரி, எல்லார் வீட்லேயும் அடுப்பங்கிற வேலைங்கிறது பெண்களுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த சமையல் மறுப்பு, சமையல் அறையில் ஈக்குவலிட்டி, சமத்துவ சமையலறை அப்படிங்கிறதுக்காக நிறைய பேசியிருக்கார். ஆனால் அதுக்காக எந்த ஒரு வேலை திட்டத்தையும் பெரியார் அறிவிக்கவே இல்லை. அப்போ இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். பெரியார் பேசி அறிவிக்காத வேலை திட்டங்கள் அப்படின்ட்டு 100கணக்காக சொல்லலாம், பேசியிருக்காரு. அப்போ பேசுறதை மட்டும்தான் செய்வோனாக்கா, வேலை திட்டத்தை மட்டும்தான் செய்வோனாக்கா இதெல்லாம் செய்ய முடியாது. இதை விட முக்கியமாக ஒன்று கேட்குறேன்.
நாத்திகம்தான் பெரியார் வந்து அவரோட இலக்குன்னு சொல்கிறோம். மத மாற்றத்தை அவர் வேலை திட்டமாகவே வைக்கலை அப்படின்னு சொல்கிறோம். வேலை திட்டமாகவே அறிவிக்கலை, அதுக்காக ஒரு போராட்டத்தை அறிவிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நாத்திகத்தை ஒரு வேலை திட்டமாக எங்கேயாவது வச்சுருக்காரா பெரியார்? எப்பயாவது வச்சுருக்காரா? பேசியிருக்காரு. சாகு வரைக்கும் நாத்திகத்தை பேசியிருக்காரு. சாகு வரைக்கும் பேசியிருக்காரு. ஆயிரக்கணக்கான பக்கங்களை பேசியிருக்காரு. மறுக்கலை. அதைத்தான் நாங்கள் வாழ்வியலாக வச்சுருக்கோம். நான் பின்பற்றுறேன், அவரோட நாத்திகத்தான் பின்பற்றுறேன். ஆனால் சட்டப்படி நான் ஒரு நாத்திகன் அப்படின்னு எங்கேயாவது சட்டப்படி டிக்ளேர் பண்ணிட்டு இறந்தாரா பெரியார்? அதுக்காக அவர் ஏதாவது ஒரு வேலை திட்டத்திலவோ இல்லை ஒரு போராட்டத்தவோ எதையாவது அறிவிச்சிருக்காரா? இல்லை, நான் படித்த அளவுக்கு இல்லை. அப்போ நான் பெரியார் வேலை திட்டமாக அறிவித்ததை மட்டும்தான் செய்வோம் அப்படின்னாக்கா பெரியார் சொன்ன நாத்திகத்தை கூட நம்ம செய்ய முடியாது. அப்படி தான் நம்ம அந்த நிலைமையில நம்ம கொண்டு போய் நிற்கும். அந்த நிலைமையில நிற்க வேண்டி வரும். ஸோ அதனால் பெரியாரை பரப்புறது அப்படிங்கிறது, அம்பேத்கரை பரப்புறது அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குன்னா, பெரியார் கருத்தை அம்பேத்கருக்கு எதிராக நிப்பாட்டுறது, அம்பேத்கர் கருத்தை பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுறது அப்படிங்கிறது சாதாரண முகநூல் சண்டையில் தொடங்கி மிகப்பெரிய அறிவுஜீவிகள் வரைக்கும், மிகப்பெரிய அறிவுஜீவிகள், மிகப்பெரிய போராளிகள் சொல்கிற தலைவர்கள் வரைக்கும் இது நடக்குது. வெளிப்படையாகவும் நடக்குது, மறைமுகமாகவும் நடக்குது. அப்போ அதுக்கான பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த உரையை பேசுகிறேன். அதில் ஒரு தரப்பு பதிலை, நான் சொல்ல வேண்டிய பதிலை கிட்டத்தட்ட தோழர் முத்துக்குமார் சொல்லிட்டாரு. இன்னொரு தரப்பு பதிலை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு தரப்புக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அது கரெக்டாக அவர் அந்த பதிலை மிக சரியாக அவர் சொல்லியிருக்காரு. நான் பெரியாரிஸ்டாக நின்று அம்பேத்கரின் மதமாற்றத்தில் உள்ள சமூக நீதி பார்வையை நான் விளக்கியிருக்கேன். அது வந்து இது ஒரு தொடராக பேச வேண்டிய விஷயம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கூட பேசலாம். நான் அந்தளவுக்கு செய்திகளை வச்சுருந்தேன். ஆனால் அதை நம்ம இங்கே அவ்வளோ விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 கேள்விக்கு மட்டும் என்னோட கருத்தை வச்சுருக்கேன். பதில் கிடையாது, யாருக்கு நான் பதில் சொல்லலை. ஏன்னா இது இறுதியான பதிலாக இருக்காது. எனக்கு நான் படித்த பெரியார், நான் புரிஞ்சுக்கிட்ட பெரியார், அந்த அளவில் தான் நான் அந்த விஷயங்கள் நான் பகிர்ந்துருக்கிறேன். இதை விட மிக தீவிரமாக பெரியார் எங்கேயாவது பேசியிருக்கலாம். மிக தெளிவாக எனக்கு பதில் சொல்கிற மாதிரி பெரியார் எங்கேயாவது பேசியிருக்கலாம். அப்படி பேசியிருந்ததை யாராவது தோழர்கள், மத மாற்றத்தை எதிர்க்கும் தோழர்கள், பெரியாரும் அம்பேத்கரும் விடுதலைக்கான கருவியாக முன்வைத்த மத மாற்றத்தை மறுக்கும் கருத்துக்களை பெரியாரோ அம்பேத்கரோ எங்கேயாவது பேசியிருந்தாங்கன்னா அதை எனக்கு தெரிவித்த நான் அறிவு பெறத்துக்கு, நான் ஒரு விளக்கம் தெளிவான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக இந்த விஷயத்தை, ஏன்னா எனக்கு இது இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் தான். முன்னாடி உட்காந்துருக்க உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கலாம். இன்னொன்று, இது கேட்குறவங்க பெரும்பாலும் தோழர்கள், நாத்திக தோழர்கள், நான் உட்பட, நான் அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கேன். அதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. அதுக்காக அவங்க எல்லாத்துக்குமே நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.